Okay, hi. It's 26 October now. Okay, this video is about my experience in Vietnam and the tips and the tricks. அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஐ வெண்ட் ஆன் அ ட்ரிப் ஃபார் லைக் 8 days and 7 nights ட்ரிப் போயிருந்தேன். ஸோ ஐ ஸ்டார்டட் ஆன் 12th நைட். ஸோ 12th October ஆஃப் நைட் வந்து கிளம்புனது. அண்ட் அங்கே போயிட்டு வி கேம் பேக் ஆன் 20th. ஸோ 20th வந்து ஈவினிங் ஃப்ளைட் இருந்துச்சு. ஸோ அதில் ரிட்டர்ன் ஆகி வந்தோம். ஸோ இதில் வந்து 3 ஊர் கவர் பண்ணோம். ஸோ ஹனாய், ஸோ வியட்நாமில் ஹனாய் கவர் பண்ணோம், அதுக்கப்புறம் டனாங், அதுக்கப்புறமா ஹோச்சிமின் கவர் பண்ணோம். அண்ட் ஓகே, லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 12th நைட் கிளம்புனோம். 12th நைட்டில் கிளம்புனதில் வந்து நான் ஒரு பாயிண்ட் சொல்ல வேண்டியது வந்துட்டு, பெங்களூர் டிராஃபிக் பயங்கர மோசமாக தான் இருந்துச்சு. வி ரீச் லைக் இன் 2.5 hours ஏதோ ஆச்சு. லைக் நான் இங்கே சர்ஜாப்பூர் கிட்ட இருக்கேன். இங்கேருந்து 54 kilometers அண்ட் 2.5 hours கிட்டத்தட்ட ரஃப்லி ஆச்சு 54 kilometersக்கு. அதுக்கப்புறமா த ஃப்ளைட் வாஸ் அரவுண்ட் 11:35க்கு ஃப்ளைட்டு. எஸ், தெர் வாஸ் அ ஸ்லைட் டிலே, ஒரு 20 to 30 minutes தான். ஓகே, பட் தட்ஸ் ஃபைன். விஹெச்எட்னாலே ஆக்சுவலி போனது வந்து விஹெச்எட் ஏர் அவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அவ்வளோ மோசம்லாம் கிடையாது. நான் போனது 3 ஃப்ளைட்டு கிடையாது, 1 2 3. அங்கே டொமஸ்டிக் 3 ஃப்ளைட்டு, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் போயிட்டு வந்தது. டோட்டலி 25. ஸோ எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு மேக்ஸிமம் டிலே ஆனதுன்னா ஒரு 1 hour 15 minutes அந்த அளவு தான் மேக்ஸிமம் ஆயிருக்கும். அதுக்கு மேலே டிலே ஆனதில்லை. ஸோ எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் ஃபுட்டு வந்து நான் வந்து எனக்கு வந்து ப்ரீ புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நான் ப்ரீ புக் பண்ணது வந்துட்டு ஒரு சிக்கன் ரைஸ் அண்ட் கேஷ்யூநட் அண்ட் வாட்டர். இன்னும் சொல்லியிருந்தாங்க, விஹெச்எட்ஆரில் தண்ணி கூட தர மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி தண்ணி வந்துட்டு கிட்டத்தட்ட 750 ml போல் பாட்டில் வந்து எல்லாருக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட் கொடுத்துட்டாங்க. செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு இந்த ட்ராலி தள்ளிட்டு வந்து யாரெல்லாம் ப்ரீ புக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஃபுட்டு வந்து சர்வ் பண்ணிடுறாங்க. ஓகே, அண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்துட்டு தான் இந்த பேமெண்ட் கொடுத்து இது பண்ணுற விஷயங்கள். அதுவுமே வந்துட்டு மற்ற இந்தியன் ஃப்ளைட்ஸை விட எனக்கு அந்த ஃப்ளைட்ஸில் இருக்க விஷயங்கள்லாம் வந்துட்டு ரேட் கம்மியாக தான் தெரிஞ்சது. மேபி காஃபி அப்படியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் வந்து $3 போடுச்சு. ஸோ விச் இஸ் ஒயிட் ஓகேஸ் தான். ஆக்சுவலி இங்கே நீங்கள் இண்டிகோவோ இல்லை மற்றதுலையோ பார்க்குறதுக்கு எனக்கு அது ஓகேவாக தெரிஞ்சது. அண்ட் வாட் எல்ஸ். ஸோ போனது வந்து மார்னிங் வந்துட்டு அரவுண்ட் ஐ வாஸ் நாட் அபவுட் த டைம் ஷுர் அபவுட் த டைம். ஸோ டைம் எனக்கு ஞாபகம் இல்லை. கரெக்டாக ஒரு மார்னிங் ஒரு 6 o'clock அந்த ரேஞ்சில் போனோம். அண்ட் இமிக்ரேஷன், ஸோ ஹனாயிலையும் சரி இல்லை ஹோச்சிமின்லையும் சரி, சப்போஸ் அங்கே லேண்ட் ஆகுறீங்க அப்படின்னா இமிக்ரேஷன் இருக்குது. நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணி இமிக்ரேஷன் வரீங்க அப்படின்னா, ஸோ விச் இஸ் குவைட் லாங். ஸோ அது மார்னிங் டைமில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட எங்களுக்கும் அது 1.5 hours வரைக்கும் ஆச்சு. அந்த கூட்டம் செம்ம லைன். அது அந்த லைனை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா ஐ திங்க் $18 வந்துட்டு தேர் இஸ் அ ஃபாஸ்ட் ட்ராக் கியூ. ஸோ அந்த $18 கொடுத்து அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கியூவில் வந்து நம்ம போகலாம். அது போனீங்கன்னா அதில் ஒரு 4-5 பேர் தான் அட் டைமில் நிற்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக போய் மூவ் பண்ணி போயிடலாம். அண்ட் வாட் எல்ஸ் நெக்ஸ்ட். அண்ட் இந்த ஃப்ளைட்டில் ஃபுட்டை மறந்துட்டேன். இல்லை, ஃபுட்டு வந்துட்டு சிக்கன் ரைஸ் வாங்கினேன். ஸோ சிக்கன் ரைஸ் வாஸ் ஸோ ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கேஷ்யூநட்டுக்கு பதில் அவங்க வந்துட்டு பாக்கி ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஐ திங்க் லெட் மீ ஷோ தட். அதை அப்படியே பாஸ் பண்ணிக்குவா. ஓகே, ஸோ கேஷ்யூநட்டுக்கு பதில் இந்த பாக்கி ஸ்டிக்ஸ் தான் ஆக்சுவலி கொடுத்தாங்க. ஸோ இதுவுமே வந்து டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சது சாக்லேட்டாக கொடுத்துட்டாங்க. ஐ மீன் அந்த பிஸ்கெட் மேலே அந்த கோட்டடாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் இமிக்ரேஷன் முடிச்சதுக்கப்புறமா வி ஹாவ் டு கோ டு த இன்டர்நேஷ்னல் ஹனாய். ஆக்சுவலி போனது வந்து ஹோச்சிமின்னில் இறங்கி இப்போ ஹனாய் போனோம். மேலேருந்து தான் கீழே கவர் பண்ணோம். ஸோ ஹோச்சிமின் இன்டர்நேஷ்னல்லேருந்து டொமஸ்டிக் போனோம். ஸோ டொமஸ்டிக் வந்து வெளியே வந்து நடந்து தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வரதுக்காக வெளியே வந்தோம். பசிச்சது. சரி, அங்கே போயிட்டு பன்பாவ் அண்ட் ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். ஸோ பன்பாவ் வந்துட்டு உள்ளே ஆக்சுவலி ஸ்வீட்டாக இருக்கும், ஒயிட் கலர் பண்ணாக இருக்கும். உள்ளே வந்துட்டு போர்க்கோட மின்ஸ்ட் போர்க் இருக்கும், அதுக்கப்புறம் கோயில் எக்ஸ் இருக்கும். ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்த போவும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போ இஸ் நத்திங் பட் நூடுல்ஸ், சூப்பி நூடுல்ஸ் மாதிரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது. சிக்கன் போ வாங்கியிருந்தோம். தேட்ஸ் ஆல்சோ ரியலி குட். அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ ஒன்று வெஜ்ஜில் ஐட்டம் வாங்கினோம். அது சம்திங் பன் வாங்கினோம், அது ஞாபகம் இல்லை. அண்ட் வாட் எல்ஸ் டிட் வி டூ. ஓகே, அதுக்கடுத்து நேராக போய் அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு தான் ஏறணும். ஃப்ளைட் ஏறினப்போ இப்போ வந்துட்டு இந்த 2வது ஃப்ளைட், அதாவது ஃப்ரம் ஹோச்சிமின் டு ஹனாய், இந்த ஃப்ளைட்டில் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, வி ஆக்சுவலி காட் வாட் இஸ் இட் கால்ட் பீஃப் ரைஸ் வாங்கியிருந்தேன். ஸோ பீஃப் வந்துட்டு மின்ஸ்ட் பீஃப் வந்துட்டு ஒரு மாதிரி க்யூபாக வந்து சோய் சாஸ் ஊற்றி வச்சுருந்தாங்க. அண்ட் ரைஸ் வச்சுருந்தாங்க. ரைஸ் வந்துட்டு வெஜிடபிள் போட்டு ஒரு வெஜிடபிள் ரைஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னா, ரைஸில் வந்துட்டு உப்பு இல்லாமல் ரொம்ப மினிமலாக இருந்துச்சு. ஸோ இது எப்படி சாப்பிட்லான்னா,
கொஞ்சோண்டு, ஏன்னா அந்த சோய் சாஸ் அந்த உப்பு எல்லாமே போட்டு அதில் நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த பீஃப் கொஞ்சம் எடுத்து ரைஸ் கொஞ்சம் நிறையா எடுத்து சாப்பிடும்போது அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு தனியாக சோய் சாஸும் எக்ஸ்ட்ராவாக அவங்க தராங்க. அண்ட் இதுக்குமே வந்துட்டு இந்த கேஷ்யூ நட்டுக்கு பதிலாக மறுபடியும் இந்த போக்கி ஸ்டிக்ஸ் தான் கொடுத்தாங்க. போக்கி ஸ்டிக்ஸா ஓகே, இதுதான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஹனாய் போய் ரீச் ஆகிட்டோம். ஹனாய் போய் ரீச் ஆகிட்டு ரூம் செக்இன் பண்ணுறதுக்கு ஒரு ஈவினிங் 4:35 அந்த ரேஞ்சில் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதுவுமே வந்து அதான் 1 ஹவர் கிட்டத்தட்ட எதுவும் டெல்லியில் தான் நாங்கள் போனோம். இட் வாஸ் ரெய்னிங் ஆன் த டே. அதுக்கப்புறமா அங்கே இருக்க ஒரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ட்ரெயின் ஸ்ட்ரீட் வந்து ஆக்சுவலி பக்கத்தில் இருந்துச்சு. நாங்கள் தங்கியிருந்தது வந்து ஓல்ட் குவார்ட்டர் அப்படிங்கிற இடம். ஸோ ஓல்ட் குவார்ட்டர் பக்கத்தில் 2 அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஒரு சர்ச் இருக்குது, சென்ட் ஐ ஃபர்காட் இட்ஸ் நேம், அகஸ்டைனா ஏதோ ஒரு கேத்தட்ரல். அண்ட் ட்ரெயின் ஸ்ட்ரீட் இருக்குது. அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் போகிறது நாங்கள் சுற்றி பார்க்க ஒன்றும் இல்லை. வேறு ஏதாவது பிளேஸுக்கு போகிறதா இருந்தால் ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். இல்லாட்டி ட்ரெயின் ஸ்ட்ரீட் தான் நினைக்கிறேன் நைட்டு போயிருந்தோம். ஸோ ட்ரெயின் ஸ்ட்ரீட்டுமே வந்து 2 எண்டில் இருக்குது. 2 சைடு ரெண்டு சைடுனா இதை தாண்டி அதான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அதை தாண்டி ஒன்று, அதுக்கடுத்து ஒன்று அந்த மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் போகிறது அந்த பக்கத்தில் அந்த நாட் ஸோ ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி இருக்க ட்ரெயின் ஸ்ட்ரீட் தான் போயிருந்தோம். பட் இட் வாஸ் குட். இட் இஸ் ஆக்சுவலி லுக்கிங் குட். அங்கே வந்து ப்ரைஸ் வந்து கூட தான். ஆக்சுவலி வந்துட்டு அங்கே காஃபீஸ் வந்துட்டு லோக்கல் ஐட்ஸ் மாதிரி எனக்கு காஃபி குடிக்கணும் அப்படின்னா ஐஸ் கட்டி நிறையா போட்டு வெறும் அந்த பிளாக் காஃபி மட்டும் ஊற்றி கொடுக்குறது அப்படின்னா which is equal to 15,000 டாங்ஸ் வரும். which is equal to நம்ம ஊர் காசுக்கு 66 to 68 அந்த ரேஞ்சில் 30 தப்பாக சொன்னேன். 15,000னா 40 30 45 50 ரூபா ரேஞ்சில் நம்ம ஊரில் வரும். நம்ம ஊரில் 50 ரூபா கோல்டு காஃபி வந்துட்டு வெறும் பால் இல்லாமல் இந்த டிகாக்ஷன் மட்டும் ஊற்றி அந்த பெருசாக இதில் குடிக்கிற மாதிரி. ஸோ இதான் வந்து ஆக்சுவலி ஒரிஜினல் ரேட்டாக இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி ட்ரெயின் ஸ்ட்ரீட் இதெல்லாம் போய்ட்டு நீங்கள் விதவிதமாக நீங்கள் காஃபிலாம் குடிக்க வரீங்க அப்படின்னா அந்த டூரிஸ்ட் ரேட் ப்ளஸ் வந்து இன்ஃப்ளேஷன் ப்ளஸ் வந்து இந்த அது இதுன்னு எல்லாம் வச்சிருக்கும்போது 60,000 டாங்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 60,000 டாங்ஸ் which is equal to 190 to 200 ரேஞ்சுக்குள்ளே தான். நம்ம ஊர் காசுக்கு 190 to 200 அந்த ரேஞ்சில் தான் நிறையா இருக்குது. அண்ட் வேறு என்ன சொல்கிறது, பீர் அந்த ஊரில் காஸ்ட்லிலாம் கிடையாது. அந்த ஊரில் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. சம்திங் பீர் குடிக்கிறது கிடையாது. அதனால் எவ்வளோ ரேட் இருந்துச்சு, ரொம்ப கம்மி ஆக்சுவலி. ஐ ஃபர்காட் த ரேட் பட் இட்ஸ் வெரி சீப். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வாட் எல்ஸ். ஸோ திஸ் இஸ் த டே 1. ஸோ ட்ரெயின் ஸ்ட்ரீட்டோட நைட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து தூங்கியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே we went to ட்ராங்கான் போனோம். ஸோ ட்ராங்கான் போகும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு we went and saw pagoda is nothing but a புத்திஸ்ட் டெம்பிள். ஸோ அது போய் ஒன்று பார்க்க போனோம். அது பார்க்க போகும்போது we had a chance to cycle around. ஸோ அது இடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ட்ராங்கான் பக்கத்தில் தான். ஸோ சைக்கிளில் வந்துட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு அங்கே சைக்கிளில் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பேலஸ் மாதிரி ப்ளேஸில் போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டெம்பிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ஃபிஷ்ஷஸ் ஃபீட் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் லைக் 5,000 டாங்ஸ்ன்னு நினைக்கிறேன். 5,000 is equal to 5 3s of 15, 18 to 20 rupeesக்குள்ளே வந்துட்டு பேக் வச்சுருப்பாங்க. அதை நம்ம வாங்கி நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணிக்கலாம். அண்ட் வாட் எல்ஸ், அதுக்கப்புறம் அந்த ட்ராங்கன் போட்டிங் போனோம். அந்த போட்டிங் வந்துட்டு திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங். ஸோ எந்தளவு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் லைக் 2 hours ஆஃப் போட்டிங். ஸோ ஏறி உட்காந்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் 2 சைடும் வந்துட்டு மவுண்டன்ஸாக இருக்குது. இது வந்து ஹேலாங் பேயோட சின்ன வெர்ஷன் மாதிரி சொல்லிக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக ஸ்மால் போட்ஸில் தான் போவோம். ரொம்ப நேரம் ரோப் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ we had a chance to see like கரடி ஒரு பேர் பார்க்க முடிஞ்சு. 2 பேர் ஆக்சுவலி பார்க்க முடிஞ்சு. ஸோ அந்த பேர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்துச்சு. பிளாக் கலரில் ஜட்டி போட்ட பேர் மாதிரி தூரத்துலேருந்து பார்க்க முடிஞ்சு. இது ரொம்ப நாங்கள் பார்க்குறது நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் வந்துட்டு 2 கேவ் வந்து ஆக்சுவலி உள்ளே கூட்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலி 3வது இன்னொரு கேவும் இருந்துச்சு. பட் தண்ணி லெவல் ரைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளே கூட்டு போக மாட்டாங்க, நாட் அலோட். ஸோ நாங்கள் போனப்போ 2 இது உள்ளே போக முடிஞ்சு. ஐ திங்க் ஒன் இஸ் 20 meters and the other is 100 meters I guess. ஸோ இந்த 2 இதுவுமே வந்துட்டு உள்ளே போகும்போது லைட் வந்துட்டு இந்த மாதிரி ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு மஞ்சள் லைட்னா ஒரு 2 லைட் போட்டுருப்பாங்க உள்ளே. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது உள்ளே ரோப் பண்ணி போகும்போது மேலேருந்து அந்த ட்ரிப் ஆகிட்டு இருக்கும் தண்ணி. அந்த சால்ட் ஃபார்மேஷனில் அப்படியே வந்து அந்த ஷார்ப்பாக வந்துட்டு மேலே இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுதான் ட்ராங்கானில் உள்ளது. இந்த ட்ராங்கானில் தான் வந்துட்டு வாட் இஸ் தட், காட்ஸிலாவா கிங்காங். ஸோ கிங்காங்குக்கான அந்த மூவி எடுத்த பிளேஸ் அதெல்லாம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து தூரத்தில் தான் பார்த்தோம். we didn't get a step into that. ஸோ what else next, இதே ஆக்சுவலி வந்து ஈவினிங் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அண்ட் ஈவினிங் வந்துட்டு we just roamed around ஹனாயில் ஓல்டு குவார்ட்டர் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கனக்குள்ளே இந்த லேக்கு எல்லாம் இருக்குது. அந்த லேக்கை சுற்றி நடக்கலாம். அந்த லேக்கை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா பீப்புள் will be like exercising every day. பீப்புள் வந்துட்டு
ரொம்ப ஃபிட்னஸ் ஃப்ரீக் மாதிரி மேபி லைக் 60 இயர் ஓல்டு 80 இயர் ஓல்டு எல்லாரும் யாராவது பார்த்தோன்னா அட்லீஸ்ட் கையை அட்லீஸ்ட் சும்மா இப்படி அடிச்சிட்டாவது சும்மா ஏதாவது ஆக்டிவாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்தளவு ஒரு இதான ஒரு ஊர். ஸோ எல்லாருமே ஃபிட்டாக தான் இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து ஏஷியாஸ் லீனஸ்ட் பீப்புள் இருக்க கண்ட்ரி வந்துட்டு வியட்நாம். ஒன் ஆஃப் த லீனஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இது October 14 இது நடந்த விஷயம். அண்ட் October 15 வந்துட்டு வி வென்ட் டு ஹாலாங் பே. ஸோ ஹாலாங் பே வந்துட்டு ஒரு 2.5 hours வந்து ட்ராவல். ஸோ மார்னிங் வந்து ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு 2.5 hours வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி வி வென்ட் டு தட் ஹாலாங் பே. ஹாலாங் பே போகிற வழியில் முன்னாடி ஆக்சுவலி கமிஷன் கடை மாதிரி ஆக்சுவலி இது வந்து நிறைய டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்லாம் போனதுனால எனக்கு தெரியும். ஸோ எங்கேயாவது போகும்போது இங்கே நிப்பாட்டி இந்த பாருங்கள் இது உள்ளே பாருங்கள் அப்படின்ற மாதிரி நிப்பாட்டி விட்ருவாங்க. ஸோ என்னென்னா கமிஷன் கடை மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ அந்த டிரைவர்ஸ்க்கு வந்துட்டு டேக் கொடுத்துருவாங்க. இந்த காரில் தான் நீங்கள் வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேக்கும் கொடுத்துருவாங்க. எல்லா காரும் எல்லா இதுவுமே நிற்கும். ஆக்சுவலி அங்கே போனப்போ ஆயிஸ்டர் வந்துட்டு எடுத்துருந்தாங்க. ஆயிஸ்டர் வந்து செம்ம காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. அந்த ஆயிஸ்டர் எடுத்துகிட்டு அந்த ஜுவல்ஸ் மாதிரி மேக் பண்ணுறது அது எல்லாமே இருந்துச்சு உள்ள. அண்ட் வாட்டல்ஸ் அது ஒன்றும் வாங்கலை. போயிட்டு அதை சுற்றி பார்த்துட்டு டக்கு அது ஜிக்ஸாக்காக வேணுங்கன்னே எல்லா பக்கமும் போகிறோன்னு வச்சுருப்பாங்க. வேணுங்கன்னே எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு ஏதாவது டீயோ காஃபியோ இல்லாட்டி வெளியே அங்கே இடத்துல சீஸ் கேக் கிடச்சது அதை உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். அண்ட் வி போர்டட் இட். அண்ட் அங்கேருந்து ஒரு 10 minutes to 15 minutes கரெக்டாக அங்கே அந்த போர்ட்டில் அதை கரெக்டாக வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தது லா பண்டோரா க்ரூயிஸ். அண்ட் திஸ் இஸ் லைக் வெரி ஓல்டு க்ரூயிஸ். எப்படியும் ஒரு 15 year old க்ரூயிஸ் மாதிரி இருந்துச்சு. பயங்கர ஓல்டாக இருந்துச்சு. இதுதான் வந்து தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு அந்த புக் பண்ணது தான். பட் இட்ஸ் குட். ஸோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து க்ரூயிஸ் பார்த்தது அப்படின்னா க்ரூயிஸாக பார்த்தது அப்படின்னா ஸ்டார் க்ரூயிஸ் லிப்ரா. ஸோ விச் இஸ் இன் மலேசியா. கேஎல்ல பார்த்தோமா சிங்கப்பூரில் பார்த்தோமா ஐ திங்க். ஆக்சுவலி ட்ராவல்ஸ் ஃப்ரம் சிங்கப்பூர் டு இது 2 இடத்துலையும் இது பண்ணோம். நாங்கள் போனது 1 day இது தான். போயிட்டு சீயில் போயிட்டு திருப்பி வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் அது ஸ்டார் க்ரூயிஸ் லிப்ரா போயிருந்தோம். விச் இஸ் ஸோ மச் குட். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு இட்ஸ் நாட் அப் டு தட் மார்க். அந்த அளவுக்குலாம் வந்து தொடவே இல்லை. அது நான் போய் பல வருஷம் ஆச்சு. பட் அந்த அளவுக்குலாம் இதெல்லாம் பக்கத்தில் கூட வராது. அந்தளவு சூப்பராக இருந்துச்சு அது. அண்ட் திஸ் லா பண்டோரா இஸ் லைக் வெரி ஓல்டு. அண்ட் பட் இட் ஹேட் இண்டிவிஜுவல் பால்கனி. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பால்கனி இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம், ஸோ இந்த ஊரில் வந்துட்டு யாராவது ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் அவங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரு. நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்னால் கிரவுண்ட் ஃப்ளோர் தானே, அவங்களுக்கு அப்படி கிடையாது. கிரவுண்ட் ஃப்ளோர்னால் அது அண்டர் கிரவுண்டில் ஃபஸ்ட் ஃப்ளோராக இருக்குது. இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மேஜர் கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ ஏதாவது டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் ஏதோ ஒரு கேட்டு புக் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஷிப்பில் வந்துட்டு அந்த பேஸில் அந்த வாட்டர் ஒட்டி இருக்க லெவல் அண்ட் அதுக்கு மேலே இருக்க லெவல். அப்போ நீங்கள் லெவல் 2 தான் நீங்கள் வந்து கேட்கணும் மேலேருந்து பார்க்குறதுக்கு. லெவல் 1 சொன்னால் நீங்கள் தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கதா போட்டு விட்ருவாங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ வாட் எல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பண்டோரா க்ரூயிஸ் ஏரியாச்சு. ஏறினோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லஞ்ச் கொடுத்துருவாங்க. லஞ்ச் செம்ம சூப்பராக இருந்துச்சுலாம் சொல்ல முடியாது. 3 course மீல் மாதிரி வந்து தான் கொடுப்பாங்க. போய் எடுத்துலாம் சாப்பிட முடியாது. இட் வாஸ் அன் ஓகேஷ் மீல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு வி வென்ட் ஃபார் ஆக்சுவலி சின்ன போட்டில் தான் கூப்பிட்டு போவாங்க. ஹாலாங் பே அந்த சின்ன இதுலேருந்து ஒரு சின்ன போட்டில் வந்து ஒரு 50 பேரை கூப்பிட்டு போய் அந்த க்ரூயிஸில் போய் அட்டாச் பண்ணி அங்கேருந்து ஏறி அந்த க்ரூயிஸும் அந்த பின்னாடி இருக்க போட்டு சேர்ந்து அதுக்கப்புறமா உள்ள ஹாலாங் பேயில் உள்ளேருந்து ட்ராவல் ஆகும். ஸோ ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா லாங்கான் பக்கமும் வந்துட்டு நான் ஆக்சுவலி மேப் எடுத்து பார்த்தோம். லாங்கான் பக்கமும் நாங்கள் போயிருக்கோம். அண்ட் இன்னொரு பக்கம் வாட் இஸ் தட் கால், ஐயோ அது ஃபேமஸான ஏரியா பேர் மறந்து போச்சு. ஐ ஃபோர்காட் தட் பிளேஸ். ஓகேவா, ஏன் வந்தால் தான் சொல்கிறேன். ஸோ அந்த எண்டுக்கும் நாங்கள் போயிருக்கோம். ஸோ ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 50 kilometers மேலே வந்துட்டு இந்த ஷிப் வந்து கவர் பண்ணுது அந்த ஈவினிங்கை. ஸோ இதில் எங்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பிளேஸில் போய் அந்த பெரிய கப்பல் நிப்பாட்டி மறுபடியும் சின்ன கப்பல் 4 மணிக்கு ஏற சொல்லி ஸோ அங்கேருந்து கயாக்கிங் போகிறோம். ஸோ அங்கே போய் கயாக்கிங் போயிட்டு திருப்பி வந்து ஏறுறோம். கயாக்கிங் முடிச்சுட்டு திருப்பி அந்த சின்ன போட் வந்துட்டு வேறு ஒரு இடத்துல போய் நிற்கிது. இந்த இடத்துல வந்துட்டு யூ கேன் ஜம்ப் இன் டு இட் ஸோ அப்படின்றாங்க. ஸோ விச் இஸ் லைக் 8 meters ஆழம் இருக்குது. அந்த கடலில் அந்த இடத்துல இறக்கி விட்றாங்க. திஸ் இஸ் லைக் மோர் எக்ஸைட்டிங். ஏன்னா கடலில் டேரெக்டாக இந்த ஆழத்துலலாம் குதிச்சது கிடையாது. ஹம்பியில் ஒரே ஒருக்க நான் லைஃப் ஜாக்கெட் போட்டு குதிச்சிருக்கேன். ஸோ இதுவுமே லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் குதிச்சேன். லைஃப் ஜாக்கெட் போட்டு உள்ளே குதிச்சாச்சு. ஸோ ஜஸ்ட் மிதந்துட்டே கொஞ்சம் நேரம் வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இட்ஸ் லைக் 30 minutes ஒரு வாட்டரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஏறிட்டோம். அண்ட் வந்தோம் அப்படின்னா க்ரூயிஸில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய ஸ்நாக்ஸ் நிறையாலாம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. உண்மையை சொல்ல போனால் வெறும் வந்துட்டு கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் சம்திங் கோகனட் ஒயினோ ஏதோ வச்சுருந்தாங்க, அதுவும் வேஸ்ட்டு. ஸோ அதனால் வேறு என்ன பண்ணிட்டோம், காஃபி அதுக்கப்புறம் காஃபி வந்து 2 வெரைட்டி 3 வெரைட்டி ஏதோ வாங்கி சாப்பிட்டுட்டோம். அதை முடிச்சுட்டு
தென் இட்ஸ் டைம் ஃபார் டின்னர் அப்படின்னாங்க. டின்னர் வந்துட்டு ஒரு 7:30, 8க்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஊரில் எல்லாமே வந்துட்டு இந்த லஞ்சும் சரி, டின்னரும் சரி. லஞ்சாக இருந்தால் 11:00லேருந்து 12:30 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. டின்னராக இருந்தால் 7 மணிக்குள்ள போட்டு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. 10 மணிக்கு கடை எல்லாத்தையும் மூடிடுறாங்க. ரொம்ப கடுப்பாக இருக்குது. இட்ஸ் லைக் ஒரு நான் 24 ஹவர் சிட்டி மாதிரி நல்ல வைப்பாக இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தா, இல்லை வியட்நாம் இஸ் நாட் சம்திங் லைக் தட். ஏன்னா சாயங்காலம் அந்த சன் செட் ஆகுறதே வந்து டக்குன்னு செட் ஆகிடுது. ஒரு 6 மணிக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இது 6 மணியா இல்லை 7:30 மணியா அப்படின்ற அளவுக்கு டார்க் ஆகிடுது. அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஷிப்பில் வந்து டின்னர் சாப்பிட போனோம். டின்னர் இஸ் லைக் பஃபே. ஓகே, திஸ் இஸ் அகெயின் ஓகேஷ் கைண்ட் ஆஃப் ஃபுட். ஓகேஷ் தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. பட் இட் ஹேஸ் ஸோ மச் வெரைட்டிஸ் லைக் பீஃப், சிக்கன், போர்க் அண்ட் ஷ்ரிம்ப். ஸ்குவிட் இருந்துச்சா ஞாபகம் இல்லை. அண்ட் ஆயிஸ்டர் இருந்துச்சு. ஆயிஸ்டர் வந்துட்டு ட்ரை பண்ணேன். ஆயிஸ்டர் வந்து யாராவது ட்ரை பண்ணிங்க சூப்பராக ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் நத்திங் பட் மட்டனில் நல்லி எலும்பில் அந்த நல்லி உள்ள அந்த மீட் இருக்கும்ல, அதையே டேஸ்ட் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்மெல்லு வரல, அதனால் நம்பி சாப்பிட்லாம் அதை. ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நைட்டு வந்து வியூஸ், அந்த சுற்றி வரைக்கும் வியூஸ் பார்க்குறது எல்லாமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு. அண்ட் நைட் வந்து ஃபிஷ்ஷிங் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. ஸோ அது ஃபிஷ்ஷிங் வந்துட்டு அதுதான் ஐ திங்க் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். அது எதுவும் மாட்டவும் மாட்டாது, இறையும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ மேலே போய் சுற்றி பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து படுத்து தூங்கியாச்சு. அண்ட் மறுநாள் காலையில் வேணுக்குனே வந்து சீக்கிரம் இருந்துச்சோம். பிகாஸ் வி வாண்ட் டு see the சன்ரைஸ். ஸோ சன்ரைஸ் பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த இடம். அண்ட் அந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. சன்ரைஸ் பார்க்கும்போது அவங்க வந்துட்டு தே ஹேவ் ஸ்டார்டட் த போட். ஏன்னா அந்த போட் எடுத்துகிட்டு இப்போது வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இப்போ வேறு ஒரு இடத்துல போயிட்டு திஸ் இஸ் நாட் ஸோ மச் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் ட்ராங்கான். அதாவது நேற்று பார்த்து அந்த ட்ராங்கானுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. பட் வந்து ஹாலாங் பேயில் அந்த மறுபடியும் சின்ன போட்டு, அதாவது இந்த பெரிய க்ரூயிஸ்லேருந்து எடுத்து இந்த சின்ன போட்டுக்கு எடுத்து இவங்க ஒரு இடத்துக்கு போய் நிப்பாட்டுறாங்க. இந்த சின்ன போட்லேருந்து 4 பேர் உட்காந்து ஐ திங்க் 8 பேர் ஒரு போட்டில் உட்கார்ற மாதிரி வச்சுட்டு ஒருத்தவங்க வந்து ரோ பண்ணிட்டு போவாங்க. அந்த ரோ பண்ணி போகிறது ஒரு சின்ன கேவுக்குள்ளே போய் காட்டுவாங்க. இட் வாஸ் ஓகே. பட் ட்ராங்கான் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது ரொம்ப சப்பையாக இருந்துச்சு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா திருப்பி போட்டில் வந்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் ப்ரன்ச் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க காலையில் 10 மணிக்கு. ஸோ 10 மணிக்கு ப்ரன்ச்சுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, விச் இஸ் அகெயின் ஓகேஷ் கைண்ட் ஆஃப் ஃபுட். இந்த போட்டில் கொடுத்தது எல்லாமே ஓகேஷ் கைண்ட் ஆஃப் ஃபுட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வி வென்ட் டு, இப்போ அந்த க்ரூஸ் எல்லாமே முடிச்சு செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சின்ன போட்டை எடுத்துகிட்டு இந்த சின்ன போட்டிலேருந்து எடுத்து கரைக்கு வந்து நம்மளை விட்டுறாங்க. ஸோ இந்த கரைக்கு வர டைமில் இந்த பெரிய போட்டை வந்து ஆக்சுவலி வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது. அது வந்து மூவ் ஆகி ஏன்னா திருப்பி அந்த பழைய பொசிஷனுக்கு வந்து அதுக்கப்புறமா இவங்க தான் அதுக்கப்புறம் இந்த சின்ன போட்டை எடுத்துகிட்டு திருப்பி வராங்க. ஸோ அந்த போட்டில் போய் இறக்கி விட்றாங்க. அங்கே இறக்கி விட்டோடனே வி ஹவ் காட் த பீப்புள் டு எங்களை அங்கேருந்து எங்கே கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா வி ஹேவ் டு கோ பேக் டு எங்கே போனோம் அதே மறந்து போச்சு. ஸோ இதுவுமே ஆக்சுவலி வந்து போகிற வழியில் ஒரு கமிஷன் கடையில் இறக்கி விட்டு சில்க் வாங்குறீங்களா, வேர்மு, அதுக்கப்புறம் சில்க் நாங்கள் இங்கே தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒன்று போனாங்க. அதுக்கப்புறம் பேம்பு மாதிரி ஏதோ சம்திங், ஐ மீன் பேம்பு ஃபேப்ரிக் வச்சு தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இதை கூப்பிட்டு போனாங்க. அதுவுமே ரெண்டும் நல்லா இல்லை. அதுக்கப்புறமா வி வென்ட் டு த ரூம் அண்ட் அட் த ரூம் அங்கேருந்து என்ன செய்வோம் அப்படின்னா ரூம் செக் அவுட் பண்ணியாச்சு. ஏன்னா லக்கேஜ்லாம் எங்கே தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு வி வென்ட் ஃபார் ஹனாயில் அந்த லேக் சொல்லியிருந்தால அந்த லேக்கை சுற்றி வந்துட்டு ஆப் ஆஃப் பஸ் இருக்குது. ஸோ அந்த அதே வந்து 2 வெரைட்டியாக இருக்குது. ஒன்று வந்து 4 hour பாஸ் இருக்குது, இல்லாட்டி 24 hour பாஸ் இருக்குது, இல்லாட்டி 1 hour ஒன்று இருக்குது. அந்த 1 hour பஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டான். போயிட்டு ஒரு பெரிய சர்க்கிள் வந்து அடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 1 hour 15 minutes வந்து இறக்கி விட்டான். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த பஸ் வந்துட்டு எங்கேயுமே நிற்காது. போகிற வழியில் உங்களுக்கு வந்து இயர்ஃபோன்ஸ் மாதிரி கொடுத்து இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 6 language 7 languageஸில் நல்லா இருந்துச்சு. திஸ் இஸ் அரௌண்ட் லைக் நம்ம ஊர் காசுக்கு 500 வந்துச்சு. ஆக்சுவலி திஸ் இஸ் ப்ரிட்டி குட். 1,50,000 நினைக்கிறேன் டாங்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி குட். இந்த பிளேஸஸ் வந்து மேலே உட்காந்துட்டு போகிறது, சாயங்காலம் ஈவினிங் அதை பார்த்துட்டு போனது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அது போனதுக்கப்புறம் வி ஆக்சுவலி ஹேவ் மறுபடியும் அன்றைக்கி நைட்டு ஃப்ளைட்டு. ஸோ அன்றைக்கி நைட் வந்துட்டு ஹனாயிலேருந்து டனாங் போனோம். ஸோ ஹனாய் வந்து கிளைமேட் வந்து சொல்லிடுறேன். ஹனாய் வந்து கிட்டத்தட்ட கிளைமேட் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து கேரளா மாதிரி ஒரு கிளைமேட் தான் தோணுச்சு. அண்ட் நிறைய வீடுகளும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லோப்பாக வந்து போட்டாங்க, ஏன்னா நிறைய மழை பெய்யும் போல். ஸோ இந்த மாதிரி ஸ்லோப்பாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ஊரை நான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து கோவாவோட கம்பேர் பண்ணுவேன். ஸோ கோவாலையும் இதையும் என்ன கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கோவா வந்துட்டு பீச்சுக்கு ஓரமாக இருக்குல்ல, அதை தூக்கி நடுவில் எங்கேயோ வச்சுட்டு பாதி பீருக்கு பாதி சரக்கு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டு உள்ளே காஃபியை போட்டு அடைச்சி வச்சுட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஊர் தான் இந்த ஊர். ஸோ ஆனால் அந்த வைப்பு வந்துட்டு அங்கே இருக்க அந்த நைட் லைஃபு அது வந்து இங்கே எதிர்பார்த்தா இருக்காது, வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ டனாங் வந்து ஃப்ளைட் ஏறிட்டோம். டனாங்கில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓகே, நான் இது சொல்லிடுறேன், டாங்ஸ் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணது. ஸோ டாங்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி நான் இங்கே கொஞ்சம் மட்டும் சாம்பிள் மட்டும் இங்கே கன்வெர்ட் பண்ணிட்டேன்.
அங்கே போய் அந்த வெளியே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ மற்றபடி நிறைய ஆன்லைன் டுட்டோரியல்ஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்லாருமே சொல்கிறது படி அங்கே இருக்க ஏதாவது ஒரு கோல்டு ஷாப் மாதிரி, ஏன்னா கோல்டு குவார்ட்டரில் நிறைய அந்த மாதிரி ஷாப்பு அது ஒரு தெருவே கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே போனீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு, ஸோ யூ ஹேவ் டு கன்வெர்ட் டாலர். இங்கே இந்தியாவில் வந்து டாலராக கன்வெர்ட் பண்ணிடுங்க. டாலராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த டாலரை கொண்டு போய் அங்கே போய் வியட்நாமில் இருக்க கோல்டு ஷாப்ஸில் அங்கனக்குள்ளே கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா they are giving the best rate. Don't ever do it at airport. ஓகே, ஸோ இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து அன்றைக்கி நைட்டு டனாங் போயிட்டோம். டனாங் வந்துட்டு இது ஃப்ளைட்டில் ஏறணும். ஃப்ளைட் ஏறுறது அந்தளவுக்கு ஒன்றும் அன்றைக்கி ஒன்றும் பெரிய இது மாதிரிலாம் தெரியல. தட்ஸ் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் டனாங்கில் போயிட்டு டனாங்கில் வந்துட்டு பீச் இருந்துச்சு. பீச்சில் நடந்தோம். அண்ட் அன்றைக்கி வந்துட்டு we actually went to where did we go? எனக்கு இது பிக்சர்ஸ் பார்த்தா கூட எனக்கு ஞாபகம் வரல. ஓகே, ஓயான் போயிருந்தோம். ஸோ ஓயான் போகிற வழியில் ஆக்சுவலி வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஒரு மார்பிள் மவுண்டன் போனோம். மார்பிள் மவுண்டன் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கமிஷன் கடை. அங்கே என்னென்னா அந்த மார்பிள்லாம் வச்சுட்டு விற்பாங்களே ஷேப் ஸ்கல்ப்சர் பண்ணி, ஸோ அது ஒரு கமிஷன் கடையில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மார்பிள் மவுண்டன் போனோம். மார்பிள் மவுண்டன் பார்க்குறதுக்கு அங்கே கேவ்ஸ் மாதிரி அந்த ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு லேடி வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேவ் 2 காமிச்சாங்க. அது பார்க்குறதுக்கு ஓகே சூப்பராக இருந்துச்சு. பேட்ஸ் இருந்துச்சு உள்ளே. அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹோயான் போனோம். ஹோயான் வந்துட்டு ஈவினிங் போனால் தான் வந்துட்டு அந்த லைட்ஸ், அந்த கலர்ஃபுல்லாக அந்த அட்ராக்ஷன்ஸோடு பார்க்க முடியும். அண்ட் அங்கே வந்துட்டு ஒரு லேண்டன் இல்லை, அதாவது ஆமாம் ஒரு லேண்டன் வந்து ஒரு லேண்டன்னா சாதாரணமாக வந்துட்டு இந்த பேக்கரியில் கொடுக்குற அந்த அவுட்டர் கவர், அந்த கார்ட்போர்ட் இருக்கும்ல, அதுக்குள்ளே ஒரு கேண்டில் நிற்க வச்சா அப்படி இருக்கும். அந்த ஒரு காசுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க, 10,000 டாங்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ டூரிஸ்ட் ஆக்சுவலி வந்து அடித்து பேசினா நிறையா வாங்கினா வந்து இன்னும் கம்மி பண்ணலாம். இல்லாட்டி அப்படின்னா 30 ரூபா நம்ம ஒரு ரேஞ்சுக்கு வந்துடுது. ஓகே, அண்ட் ஹோயான் முடிச்சுட்டு அகைன் திருப்பி வீட்டுக்கு வந்துடும். இந்த டே வந்துட்டு அவ்வளோ நிறையா சுற்றி பார்க்கலன்னு சொல்ல முடியாது, ஏன்னா மார்பிள் மவுண்டன் கவர் பண்ணியிருந்தோம். அண்ட் மார்னிங் வந்து ஆக்சுவலி இந்த மார்க்கெட் போயிருந்தேன். ஓகே, இது வந்து ஒரு அருமையான மார்க்கெட். இந்த மார்க்கெட் பேர் வந்து டக்குன்னு வரமாட்டேங்குது. டக்குன்னு வரமாட்டேங்குது. ஹன் மார்க்கெட் தான் வந்து ஆக்சுவலி போயிருந்தோம். ஹன் மார்க்கெட் வந்து போனப்போ உள்ளே ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஃபாரினர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இந்தியன்ஸை பார்த்தா மதிக்க மாட்டாங்க, ஏன்னா வந்துட்டு நம்ம பேரம் பேசுவோம், அவங்க பேரம் பேச மாட்டாங்க. ஸோ இதனால் வந்துட்டு நான் ஆக்சுவலி வந்து என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா 2 டிஷர்ட் வாங்கியிருந்தேன் உள்ளே இருக்குது. ஸோ 2 டிஷர்ட் வந்து ஆக்சுவலி ஒரு டிஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து நம்ம ஊர் காசுக்கு 240 ரூபா ரேஞ்சில் வந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு அது ஓகேவா இருந்துச்சுன்னு சொல்லி 2 டிஷர்ட் வாங்கினேன். மற்றபடி நீங்கள் டூப்ளிகேட் ஷூஸு, ஓரளவு டூப்ளிகேட் ஷூஸ் அந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னா 1,50,000 விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஊர் காசுக்கு 500 ரூபா ரேஞ்சுக்குள்ளே டூப்ளிகேட் ஷூஸ் நல்லாவே இருக்குது, அது வாங்கலாம். அண்ட் காஃபி டீலாம் வாங்குறீங்கன்னா இங்கே வாங்காதீங்க. இங்கே நடக்கிறது எல்லாமே வந்துட்டு பாதிக்கு மேலே ஸ்கேம் மாதிரி தான் இருக்கும். காஃபி டீ வாங்குறதுக்கு அது எங்கே வாங்கணும் அப்படின்றது நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த ஹன் மார்க்கெட் போயிட்டு தான் அதுக்கப்புறமா மார்பிள் மவுண்டன் போயிட்டு அதுக்கப்புறம் ஓயான் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு தான் வி ஆர் ஆக்சுவலி கோயிங் டு சன் வேர்ல்டு. ஸோ சன் வேர்ல்டு போகும்போது தான், சன் வேர்ல்டு தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அந்த கை பிரிட்ஜ் இருக்கும், கோல்டன் பிரிட்ஜ் இருக்கும். ஸோ அந்த கோல்டன் பிரிட்ஜ் பார்க்க போனோம். பட் அகெயின் நாங்கள் போனது ஒரு 7:38 ஆயிடுச்சு. பட் யூ ஹாவ் டு பி தேர் அட் 6:30. அங்கே போய் மொதல் ஆளாக போய் மார்பிள் மவுண்டனில் எடுத்தால் தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். நாங்கள் போனப்போ செம்ம மழை வேறு, அதனால் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் கவர் பண்ணல. பட் ஐ டுக் அ ஃபியூ பிக்ஸ். ஓகே, தட் வாஸ் ஓகே. அண்ட் அகெயின் வந்துட்டு அந்த கேபிள் கார் பார்த்தோம் அப்படின்னா கீழேருந்து மேலே வந்து ஒரு 20 மினிட்ஸ் போகுது. ஸோ அந்த இடத்துல தான் அந்த கோல்டன் பிரிட்ஜை பார்த்துட்டு மறுபடியும் அந்த சன்வேல் போகிறதுக்கு அங்கேருந்து ஒரு 3 மினிட்ஸ் ரோப் கார் வேறு ஒரு இடத்துக்கு போகுது. அங்கே தான் சன்வேர்ல்டு இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் காலனி மாதிரி அந்த ஃப்ரெஞ்ச் காலனி காட்டுறாங்க. ஸோ விச் இஸ் லைக் ரீபில்ட், எவ்ரி திங் ஹஸ் ரீபில்ட் ரீசென்ட்லி. பட் தட் லுக்ஸ் குட். பட் என்ன அப்படின்னா அதை சுற்றி பார்க்குறதுக்கு நேராக வந்துட்டு அந்த இண்டோர் தீம் பார்க் போயிடலாம். அந்த இண்டோர் தீம் பார்க் பேர் டக்குன்னு மறந்து போச்சு. ஸோ அந்த இண்டோர் தீம் பார்க்கில் பார்த்தோன்னா ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஒரு சிலது வந்து காஸ்ட்லி, காசு கொடுத்து பார்க்குறது. ஒரு சிலது வந்து காசு கொடுத்து போகிறது, மற்றதெல்லாம் ஃப்ரீ தான். ஸோ இந்த ஸ்கைஃபாலு, அதுக்கப்புறமா இந்த 4D ஷோஸ் வந்து ஒரு 3 ஷோ இருக்குது. அண்ட் அந்த ட்ராமில் உள்ளே போகிற மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ விச் இஸ் குட். அண்ட் ஃபுட்டு வந்துட்டு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பரதா இருக்குது. பரதா சரி, அது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து அவங்க ஊர் ஃபுட்டே வந்துட்டு கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வி ஆக்சுவலி புக்ட் பரதா. பட் இட்ஸ் ஆக்சுவலி லைக் குவைட் குட். ஓகேஷ் 4 ஸ்டார் கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 5. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ஃபுட்டு வந்துட்டு. அண்ட் வாட் எல்ஸ் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அரௌண்ட் 3:30 போல் திருப்பி வந்து ரிட்டர்ன் ஏறி திருப்பி கீழே வந்துட்டோம். அண்ட் அட் தட் நைட் ஸோ அகெயின் வந்துட்டு வி காட் த ஃப்ளைட் ஃப்ரம் டனாங் டு இங்கே போனோம்.
இப்போ வந்து ஈவினிங் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு வி ஹேட் அ வெரி லிட்டில் டைம். பக்கத்தில் போய் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு எத்தாப்புல பீச் எட்டி தான் பார்க்க முடிஞ்ச டைம் இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி டனாங்லேருந்து கிளம்பி இப்போ ஓச்சிமின் கீழே வந்துடும். ஸோ சவுத் ஆஃப் இதுக்கு திருப்பி வந்துடும். அண்ட் ஓச்சிமின் இஸ் ஹேவிங் எ சிமிலர் கிளைமேட் சிமிலர் டு சென்னை. ஸோ அந்தளவு வந்து ஹியூமிடாகவும் இருக்குது, செம்ம வெக்கையாகவும் இருந்துச்சு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அண்ட் அட் திஸ் பிளேஸ் இதை பார்த்தோம் அப்படின்னா we actually went to a full day tour, so which covers like morning வந்துட்டு இந்த post office, Saigon post office, where you could actually send a post to India from there. அந்த போஸ்ட் கார்டில் போட்டு 100 rupeesக்கு ஸ்டாம்ப் வாங்கணும். நம்ம ஊர் காசுக்கு 100 rupees வரும். அந்த அவங்க ஊர் காசுக்கு ஐ திங்க் 30,000 டாங்ஸோ ஏதோன்னு நினைக்கிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 100 rupees இங்கே. ஸோ அதை போட்டு நீங்கள் நான் வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி நான் ஒன்று அனுப்பிட்டேன். அது வருமா வராதான்னு தெரில, இன்னும் வரல. நான் அங்கேருந்து போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 week கூட ஆகலை. ஸோ 4 days தான் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் we saw a church which they were like which is closed, which will be open in a few years அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் we went to some more monuments, 2 more monuments which is not that interesting. அதுக்கப்புறமா போனது தான் வந்துட்டு சூச்சி டனல்ஸ். ஸோ சூச்சி டனல்ஸ் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரெச் அப்படின்றதுனால அந்தந்த டூர் குரூப்ஸ் எங்கெங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி போய் நிப்பாட்டிக்குவாங்க, அதுதான் போல். ஸோ நாங்கள் போனதில் வந்துட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறதே வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் இந்த கேவ்ஸே வந்து பார்த்தோம். ஸோ அந்த கேவ்ஸ் வந்து யூ கேன் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். ஸோ தட் வில் பி லைக் பீப்புள் ஹூ வில் கைட் யூ. ஸோ தட் வில் பி லைக் கேவ்ஸ் லைக் 20 meters, 40 meters, 60 meters அண்ட் 100 meters இந்த மாதிரி கேவ்ஸ் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, இஃப் யூ ஆர் நாட் கிளாஸ்ட்ரோஃபோபிக் யூ கேன் கோ ஃபார் இட். லைக் 100 meters வரைக்கும் போய் பார்க்கலாம். பட் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும், அங்கங்கே மட்டும் தான் விதாவது கொஞ்சம் லைட்ஸ் இருக்கும். ஐ வென்ட் ஃபார் 20. ஐ தாட் ஆஃப் கோயிங் ஃபார் 40. பட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு கேவ் உள்ளே போய் அந்த எண்டு முடிகிற இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு போனால் தான் 40 போக முடியும். இல்லை அது அப்படின்னா வெளியே வந்துட்டால் 20 வெளியே வந்துடும், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ ஷுட் ஹவ் கான் டு 40 or 60. போக முடியல. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு தான் வந்துட்டு அந்த டே உண்ண முடியல. இட்ஸ் அ லாங் டே. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6:37 வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டு we got freshen up and we went to this thing, what do we call, Landmark 81, which is the largest building in Vietnam. And we also thought of Bitexo Tower போகலான்னு பார்த்தோம். பட் Bitexo Tower is very shorter. So it's like சென்னையில் பார்க்குற பில்டிங் அளவை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். So we went to this Landmark 81 tower, which is 81 floors இருக்குது. ஸோ 81 ஃப்ளோரில் போயிட்டு 79, 80, 81 3 ஃப்ளோர் வந்து நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். ஸோ ஐ கெஸ் தட் வாஸ் ப்ரிட்டி இன்ட்ரெஸ்டிங். பட் அகெயின் புர்ஜ் கலீஃபாவில் போய் 124 பார்த்துட்டு இதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்காது தான். 124 and 128 அங்கே 124 தான் ஞாபகம் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பட் we got a combo ticket and it was a weekend. ஸோ since it is a weekend, இட்ஸ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். க்ளுக்கில் தான் புக் பண்ணேன். VR is included and 1 photo is included. ஓகே, அண்ட் வாட் எல்ஸ், இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் கீழே வந்துட்டு என்ன சொல்ல, அங்கே புர்ஜ் கலீஃபாவில் போகும்போது கீழே இருக்க மால் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தெரிஞ்சு. பட் அகைன் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு டிமார்ட்டில் போகிற மாதிரி இங்கே வின்மார்ட் இருக்குது. ஸோ வின்மார்ட்டில் போய்ட்டு ஏதாவது வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம். பக்கத்தில் வந்துட்டு ஃபுட் அண்ட் கஃபீஸ் எல்லாமே வந்து மாலில் அங்கே கீழே இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் 3 floors. ஸோ அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா எஸ் இட்ஸ் அ குட் ஆப்ஷன். ஸோ அந்தளவு நீங்கள் வெளியே போய் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து காஸ்ட்லியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதும் வந்துட்டு அதை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. அண்ட் இந்த வின்மார்ட்டில் கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ், நிறைய சாக்லேட்ஸு, கொஞ்சம் காஃபி. ஆக்சுவலி காஃபி வந்து வாங்குறது நான் இங்கே தான் வாங்கியிருந்தேன். அண்ட் ஒன் மோர் பிளேஸ்லையும் ஆக்சுவலி வாங்கியிருந்தேன். அந்த டனாங் அங்கே ஃப்ளைட் ஏறும்போது we actually went to ஹைலாண்ட்ஸ் காஃபி. ஸோ இந்த ஹைலாண்ட்ஸ் காஃபியை பற்றி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ ஹைலாண்ட்ஸ் காஃபி வந்துட்டு ஸ்டார்பக்ஸோட போட்டு ஹைலாண்ட்ஸ் காஃபி தான் முதல் இடத்துல இருக்குது வியட்நாமில். ஸோ 2வது தான் வந்து ஸ்டார்பக்ஸ் வர மாதிரி இருக்குது. ஸோ ஹைலாண்ட்ஸ் காஃபி இஸ் ஸோ குட். அந்த காஃபி வாங்குங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் வந்து ஞாங் லெஜண்ட்ஸ் ஞாங் ட்ராங் அப்படின்னு ஒரு சாக் பேர் வந்து ட்ராங் என்ஜி, மேபி அதை வந்து கமெண்ட்டில் போட்டு விட்றேன், அது ஸ்பெல்லிங் எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. ஸோ இந்த காஃபி வந்து டூர் கைட் சொல்லியிருந்தாங்க, அதுவுமே அங்கே கிடச்சது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுதான் வந்து லேண்ட்மார்க் 81 இது பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு தான் வந்து கிளம்புற டே. ஸோ இந்த டே வந்துட்டு ஆக்சுவலி ஃப்ரீ டே மாதிரி போட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக வந்துட்டு மறுபடியும் லேண்ட்மார்க் 81 போயிட்டேன். ஸோ இது வந்து கிராப் போட்டு 2 வீலரில் போட்டு அங்கே போய் இறங்கிட்டு நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி டைம்லாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸு காஃபி எல்லாம் வாங்கிட்டு திருப்பி வந்துட்டு அங்கேருந்து திருப்பி ஒரு 11:30 போல் வந்துட்டேன். அண்ட் வாட் எல்ஸ், ஸோ இங்கே வந்துட்டு
மறுபடியும் எங்கேயாவது வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேர் வி வெண்ட். ஓகே. இப்போ வந்து ஃபேமிலியோட அகைன் வந்துட்டு செக் அவுட் பண்ணி முடிச்சுட்டு ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இதே இடத்துக்கு லேண்ட்மார்க் 81 திருப்பி வந்துட்டோம். ஸோ லேண்ட்மார்க் 81ல் வந்துட்டு திருப்பி வந்துட்டு அவங்க ஏதாவது ஜாமான் எல்லாம் வாங்கினோன்னாங்க. ஸோ ஆக்சுவலி உள்ளே வந்துட்டு அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் அந்த மாதிரி ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் இருந்துச்சு. ஸோ அது போகலை, பட் ஐ வாஸ் சீயிங் இட். அந்த மாதிரி தான் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அண்ட் ஈவினிங்கில் ஆஃப்டர்நூன் வந்துட்டு we went to the apartment cafe. ஸோ அப்பார்ட்மெண்ட் கஃபே நைட் போயிருந்தால் அந்த எடுக்கிறதுக்கு லைட்டு அழகாக இருந்திருக்கும். ஸோ அப்பார்ட்மெண்ட் கஃபேல வந்துட்டு ஸோ வாட் மோஸ்ட் பீப்புள் ரெக்கமெண்ட் ஆன்லைன் அதுதான் வந்து நானும் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து டேரெக்டாக டாப் ஃப்ளோர் போயிருந்தேன். இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா 5000 டாங்ஸ் வந்துட்டு யூ ஹாவ் டு பே ஃபார் த லிஃப்ட். ஸோ இட்ஸ் 8th floor திங். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு வாக் யூ ஹாவ் டு கிவ் 5000 டு கெட் த டாப். இது என்ன ஏதுன்னு தெரில. ஸோ அதை கொடுக்கல நான். ஸோ ஐ ஆக்சுவலி வாக்ட் ஆல் த வே டு த 8th floor. அண்ட் 8th floorல வந்துட்டு ஐ திங்க் தட் வாஸ் த ஷாப் நேம் வாஸ் சம்திங் லைக் வாட் வாஸ் த ஷாப் நேம் ஐ திங்க் சம்திங் லைக் டூடா ஏதோ சம்திங் ஏதோ இருந்துச்சு. அந்த மாதிரி தான் ஏதோ நேம் இருந்துச்சு. ஐ ஃபர்காட் இட்ஸ் நேம். ஸோ அந்த கஃபே தான் போனேன். இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட் திங். இருங்க நான் அந்த கஃபே பேர் பார்த்து சொல்லிடுறேனே. கஃபே 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 இது ஹோச்சிமின்ல ஆக்சுவலி வந்துட்டு நான் ட்ரெயினும் ஏறியிருந்தேன். ஆக்சுவலி இப்போ த ப்ரீவியஸ் டே வந்துட்டு நான் ட்ரெயின் ஏறியிருந்தேன். ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஐ மீன் எம்ஆர்டி இஸ் மெட்ரோ. ஸோ மெட்ரோ ஏறி அதுவும் பார்த்தாச்சு. ஒரு 3 ஸ்டாப் வரையும் போயிட்டு வந்தோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். வேறு ஏதாவது வெளியூர் போனால் ஏதாவது பஸ் ஏறணும் இல்லாட்டி ட்ரெயின் ஏறணும் அப்படின்றது மேரிட்டி மாதிரி ஆகிட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு இன்னொரு இது கேட்டினாட் அப்படின்ற கஃபேயும் வந்து குடிச்சிருந்தேன். ஓகே எங்கே இருக்குது அதை தவிர்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் நான். குட் டே. ஸோ குட் டே அப்படின்ற கஃபே தான் போயிருந்தேன். த ப்ரைஸ் வாஸ் அகெயின் லைக் நான் சொன்ன மாதிரி 60,000 டாங்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 50,000 60,000 டாங்ஸில் தான் வந்துட்டு இந்த ரேட்லாம் இருக்குது. ஸோ இட்ஸ் அகெயின் லைக் குட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. காஃபி வந்து கேரமல் சால்டட் காஃபி, ஒரு மேட்சா கேக், அதுக்கப்புறமா ஒரு கோகோனட் காஃபி அண்ட் ஒரு வெஜ் பீஸா ஏதோ ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ திஸ் இஸ் ஆல் வி காட். இட் வாஸ் குட். அதுக்கப்புறம் இட்ஸ் லைக் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே முடிச்சுட்டு we again went back to the flight. we boarded it. இந்த இடத்துலையும் வந்துட்டு வியர்ஜெட் ஒன்று பாராட்டி ஆகணும். தண்ணியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவன் இப்போ பார்த்தானா தண்ணிலாம் கொடுக்குறான். ஒன்று அன்றைக்கி தீபாவளி சோன் பப்டிலாம் டப்பா போட்டு கொடுக்குறான். யாரா அவன் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. நல்லவனாக தெரிஞ்சான். ஆக்சுவலி இவனை ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் ஏர்லைன் ரொம்ப மோசமானவன், டைமிங்கே எடுக்க மாட்டான், 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிலே அப்படின்னு தான் எல்லோரும் போடுதாங்க. பட் இட் வாஸ் ப்ரிட்டி குட். இட்ஸ் ஓகே. ஓகே திஸ் இஸ் ஆல் அபவுட் மை ட்ரிப். வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கேட்குறேன், சொல்கிறேன்.